இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட உதவியாளர் வேலைவாய்ப்பு 2025க்காக வந்திருக்குது. இந்த உதவியாளர் வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அலுவலகத்திலே உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. உங்களை நேரடியாக பார்த்திங்கன்னா நேர்காணல் மூலிமா பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணமும் எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாத சம்பளம் 26,500 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயுமே கவர்மெண்ட் ஆஃபீஸில் ப்ளஸ் இது இல்லாத அலவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேலரி பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். இந்த ஜாப் என்ன ஜாப்பு, அதே மாதிரி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா விண்ணப்பப்படுவேன் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத பிழையின்றி எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். அதுபடி நீங்கள் விண்ணப்பிங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கிடுவீங்க. இந்த மாதிரி அருமையான வாய்ப்பு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஜாப் வாங்கிடுங்க. நமது சேனலில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியாக இருக்கட்டும், சத்துணவு வேலையாக இருக்கட்டும், ஆசிரியர் பணி, உதவியாளர் பணி, தமிழக அரசு, மத்திய அரசு, இந்த மாதிரி எல்லா ஜாப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் பார்த்தீங்கன்னா தேடி கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி கொண்டு வந்து போடுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை அடுத்த வீடியோ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தூண்டணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோலாம் நான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து போடுறேன். வாங்க நாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 46 வேகன்சி இருக்குது. இந்த 46லேயும் பார்த்தீங்கன்னா 5-6 வேகன்சி பார்த்தீங்கன்னா பிரிச்சுருக்காங்க டைப்பு. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் சென்னை கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே தான் இருக்க போது இது கான்ட்ராக்டர் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு கான்ட்ராக்டாக இருந்தாலும் 26,500 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ரைட் சைடில் பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டிங்க, உங்களுடைய ரீசெண்டாக எடுத்தது ஒட்டிங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பேர் எழுதணும். அது எத்தனை பதவி இருக்குது, என்னென்ன டைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அது பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டரில் கேபிட்டல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா எழுதிங்க. எந்த ஒரு ஜாபாக இருக்கட்டும் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேமா இல்லை ஹஸ்பண்ட் நேமா பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மேரேஜ் ஆகிருந்த பெண்களாக இருந்தால் நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க, மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. உங்களோட டேட் என்னங்கிறது டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ எத்தனை ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிக்குது அதை பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா ட்ரான்ஸ்ஜெண்டராக பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜன் கேட்டிருக்காங்க. அது என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படியே மிஸ்டேக்கில் அது எழுதிங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சப்டைட்டில் கேட்டிருக்காங்க. அந்த சப்கேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதிங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்து மிஸ்டேக்கில் அதை எழுதிங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்எம்சி நர்சிங் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா ஜாபும் கிடையாது. ஒரு 5 டைப் ஆஃப் ஜாப் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்களோ அது பர்மனண்ட் அட்ரஸ் எழுதுருங்க. ப்ரெசன்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. தற்போதைய முகவரி அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பர்மனண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா தற்போதைய எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், அதனால் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எழுதிங்க. இமெயில் ஐடி கேட்குறாங்க பாருங்கள். இமெயிலும் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எழுதுங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் 10th 12th அதே மாதிரி டிகிரி எது வரைக்கும் படிச்சுக்கிறீங்களோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு 1 2 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் எழுதுருங்க. அடுத்து இயர் ஆஃப் பாசிங் எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணிங்களோ அதை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டா இல்லை பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பெரியார் யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது. என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. நீங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா எத்தனை, அதே மாதிரி 10th 12th பார்த்தீங்கன்னா எத்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணிக்கிறீங்க, எப்போலேருந்து எப்போ ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தால் இருக்குதுன்னு டிக் அடிங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சிங்க. அடுத்து கீழே நீங்கள் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கா விண்ணப்பத்தோட. ஆதார் கார்டு இருக்கா உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். 10th 12th மார்க் ஷீட்டும் கண்டிப்பாக இருக்கும். டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இருக்குதான்னு கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் படிச்சிருப்பீங்க.
போஸ்ட் கிராஜுவேட் இருக்குதான்னு கேட்குறாங்க. நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படித்தேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லி டிக் அடிச்சிருங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சிருங்க. அதே மாதிரி டிஎன் நர்சிங் ஹவுஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குதான்னு கேட்குறாங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைனாலும் விட்டுருங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது படிச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் படிச்சுக்கிறேன் என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு கொடுங்க, இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் கேட்குறாங்க. இது படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிடுங்க. பிளேஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. அடுத்து நாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேஷனல் தர்போக்ளோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்குறாங்க. இதில் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது MBA பிஜி டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 இயராவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு, பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி 26,500. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா DRDP சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு 26,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீனியர் டர்போக்ளோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா லெபார்டரி சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு பேச்சுலர் டிகிரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமா கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லெபார்டரி அண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கலாம். 2 month சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. MS ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. படித்து வந்து பார்த்திங்கன்னா 2 month கோர்ஸ் இருக்கணும். பர்மனெண்ட்டாக 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 year இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி 19,800 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரியில் பிகாம் படிச்சிருந்தால் எலிஜிபிள். இதுக்கு 2 years வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரே ஒரு வேகன்சி 16,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லேப் டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th நீங்கள் படிச்சுட்டு 2 years கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா DMLT நீங்கள் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு 28 வேகன்சி இருக்குது. 13,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து DP ஹெல்த் விசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா HVயில் உங்களுக்கு கிராஜுவேட் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைனா நீங்கள் 12th வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் படிச்சிருக்கணும். 2 years கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா MPHW LHW ANM இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஒர்க்கருக்கு படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. MS ஆஃபீஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 month கோர்ஸ் இந்த மாதிரி 14 வேகன்சி இருக்குது. 13,300 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 46 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி இனச்சுழல்ஸ் வயசாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா பிளேஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனல் லிமிட்டில் தான் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 11 மாதம் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ண சொல்லி நீங்கள் கேட்க முடியாது. ஒப்பந்தம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் எப்போ வேணாலும் டெர்மினேட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 1 month நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை வந்து 1 yearக்கு அப்புறமேட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 9/7/2025 மாலை 5:45 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா த மெம்பர் செக்ரட்டரி நேஷனல் தர்போக்ளோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போன் பில்டிங் சென்னை இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன ஆதார் கார்டு இதெல்லாம் ஒரு டிக் அடிச்சோம்ல அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா அனுப்பிடுங்க. நாம் இந்த வீடியோவில் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு நம்ம போஸ்ட் மூலிமா இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்புனா போதும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ கூப்பிடும்போது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். பேசிக்கான கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு போங்க. அதே மாதிரி டெம்பரவரின்னு சொல்லி விட்டுறாதீங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதரவு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. இந்த ட்ரெண்டிங் ஜாப்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப் இருக்குது, எல்லாமே ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.